டூயட் படம் கேட்கும்போது அவர் சொன்னாரு, உன்னோட சேரன் எக்ஸ்பிரஸ் நீ பண்ணதை பார்த்துட்டு ஐயா கருணாநிதி ஐயா வந்து யார் அந்த பொண்ணுன்னு கேட்டுச்சு. கலைஞர் கலைஞர் சார், யார் அந்த பொண்ணு, நல்லா பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டுச்சு. அந்த 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 கேரக்டர், அது ஒரு வில்லேஜ் கேரக்டர், வில்லேஜ் டைப் மாதிரி கேட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று இப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இதில் அந்த மாதிரி கேரக்டர் இல்லைன்னு. சார் நீங்கள் எனக்கு எந்த கேரக்டர் வேணால் கொடுங்க சார், நான் பண்ணுறேன், உங்கள் படத்தில் பண்ணணும் சார், எனக்கு எதையாவது ஒன்று கொடுங்க சார் அப்படின்னு. எனக்கு டான்ஸ் தெரியுமா அப்படின்னா, கிளாசிக்கல் டான்ஸர் தான் சார். இது கிளாசிக்கல் எல்லாம் இல்லை, ஒரு மாதிரி டான்ஸ் டைரக்டர் மாதிரி மீனாட்சி சஷாத்ரி தான் பண்ணுறாங்க. சரி ஆக்கலாம், ஏதோ அசிஸ்டன்ட் மாதிரி போடுறேன் அப்படின்னு. சரி சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த படம் பண்ணேன். நான் அவங்களோடய கூட வர மாதிரி இருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி. அந்த படம் முடிச்ச உடனே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வந்தாரு சார், வந்தாரு கல்யாணத்துக்குலாம் வந்தாரு. என்ன நீ நடிக்க மாட்டியா அப்படின்னாரு. அப்போ சொன்னேன் சார், இல்லை சார், பிகாஸ் மாமனார் மாமியார் 2 பேருமே பேரலைஸ்ட், அவங்கள நான் தான் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை. அவங்க வேண்டான்ட்டாங்க, அவங்க வீட்டில் இருந்து எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ என்ன வந்து அப்பாவுக்கு வந்து நான் ஃபேமிலி லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு தான் இருக்குது. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எங்களை எப்படி வளர்த்தாருன்னா, அப்பா எதிர்பேச்சு பேச மாட்டோம், அப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான். அந்த மாதிரி யாராவது அப்பா ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் கூட உள்ளே போயிடுவோம். அந்த மாதிரி ரொம்ப obedient-ஆ தான், அந்த அளவுக்கு தான் வளர்த்துருந்தாங்க. ரொம்ப எதிர்பேச்சு பேசாமல், ரொம்ப இது பண்ணாமல், ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன், அந்த மாதிரி தான் வளர்த்துருந்தாரு. ஸோ அதனால அப்பா அப்படி சொல்லிட்டாரு சார் அப்படின்னு. நானும் அப்பாவும் போய் இன்விடேஷன் வச்சு கல்யாணத்துக்கு வந்திருந்தேன் சார். வந்தார், வந்துட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்டை கூட்டின்னு ஃபஸ்ட்டு தடவை அவங்க வீட்டுக்கு போனேன். அப்போ சரஸ்வதி பூஜை நடந்துட்டு இருந்தது, அப்போ கொலுவில் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அவருக்கு டப்பிங்காக கேட்கலாம் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி, எனக்கு வேற யாரையும் அதிகமாக பழக்கம், அவர் நல்லா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். வரவேற்றாங்க, அவங்க ஒய்ஃபும் எல்லாருமே நல்லா பேசினாங்க. பேசிட்டு அப்படிங்களா, வேணாம் நீ இப்போ நீ சொல்லு, நீ வரேன்னா நான் எழுதுறேன் அப்படின்னாரு. இல்லை சார், மாமனார் மாமியார் 2 பேரையும் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை, டப்பிங்னா நம்ம போயிட்டு வந்துடலாம், இதுதான் நம்ம ஃபுல் டைம் உட்காந்து நடிக்கணும், நம்ம எப்போ வேணா கூப்பிட்டேன்னா நம்ம போகணும், த்ரூ அவுட்டாக வர மாதிரி இருக்கும். இது நான் டப்பிங்னா 4 நாள் தான் நம்ம மாமனார் மாமியாரை பார்த்தா உங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு வந்துடலாம்ல சார். அதனால தெரியல, நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்ட்டு இது பண்ணிட்டாரு. அப்புறம் எதுவும் சொல்லலை, நானும் வந்துட்டேன். அதோட தான், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அவரை நான்.